ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கும் முன்பு அங்கே ஆழமாய் பள்ளம் தோண்டி அஸ்திபாரம் போடப்படுகின்றது. அதை தான் பள்ளத்தாக்கின் வாசல் குறிக்கின்றது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம் நமக்குள் ஆழமாய் வேரூன்றி நிலை நிற்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உத்தமமான பரிசுத்த ஜீவியமாக நிலை நிற்கும். என்ன காற்று வெள்ளம் வந்தாலும் அது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். அஸ்திபாரத்தை ஒருவேளை யாரும் பார்க்க மாட்டார்கள். வெளியாக காணப்படுகின்ற முகப்பு இடங்களை, மற்ற வீட்டின் அல்லது அந்த கட்டிடத்தின் பற்பல பகுதிகளை பார்த்து அதை பாராட்டலாம். ஆனால் உண்மையாக தேவபக்தி உள்ளத்தில் இருக்கிறதா என்கிற அஸ்திபாரத்தை நம்முடைய வெளிப்படையான உண்மையான பக்தி ஜீவியம் நிச்சயமாய் வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தல் 21:14 சொல்கிறது, பரம எருசலேமாகிய நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இந்த பரம எருசலேமிற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டுமானால் எபேசியர் 2:20 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். எனவே இந்த பள்ளத்தாக்கின் வாசலாகிய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக அவருடைய உபதேசத்தை பின்பற்றி உபதேசித்த இந்த அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய அந்த உபதேசங்களை, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களை நம்முடைய ஆழமான ஜீவியத்திலே நாம் கை கொள்ளுவோமானால் இந்த பள்ளத்தாக்கின் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிலைவரமாய் கட்டப்பட்டிருக்கும். இடிக்கப்பட்டு கிடந்த அந்த பள்ளத்தாக்கின் வாசல் நெகேமியாவின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட நமக்குள் கிரியை செய்கின்றார்.